திருச்சியிலிருந்து காரில் வந்து கொண்டிருக்கும் தாவைக்கு தலைவர் விஜயை வரவேற்க தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகை புத்தூர் ரவுண்டானா அருகே அண்ணா சிலை பகுதியில் தாவைக்கு தலைவர் விஜய் உரையாற்ற உள்ள சூழ்நிலையில் தொண்டர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் இவை. இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்குகின்றோம். ராஜகுமரன், விரிவான தகவல்களை பதிவு பண்ண. திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலிருந்து தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய ரேஞ்ச் ரோவர் காரிலே மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் நாகையை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் நாகையிலே அவர் தனது தேர்தல் பரப்புரையை தொடங்க இருக்கின்றார். அண்ணா சிலையை சூழ்ந்து அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரள தொடங்கியிருந்தார்கள். தற்பொழுது வரை 2000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அங்கே காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திருச்சி விமான நிலையத்தில் தரையிறங்கிய உடனேயே தன்னுடைய கருப்பு நிற ரேஞ்ச் ரோவர் காரிலே விஜய் பயணத்தை தொடங்கியிருந்தார். தற்பொழுது திருச்சிராப்பள்ளியை கடந்து அந்த வாகனம் தஞ்சாவூரினுடைய புறவழிச்சாலையை கடந்து நாகை தேசிய நெடுஞ்சாலையிலே இணைந்திருக்கின்றது. இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாக நாகப்பட்டினத்தை அவர் சென்றடைந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வரக்கூடிய வழியெங்கும் தொண்டர்கள் நிற்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் காவல்துறையினர் கடும் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றார்கள். யாரும் சாலை பகுதிக்கு வந்துவிடாதபடி ஆங்காங்கு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. காவல்துறையினர் அதிகாலையிலேயே வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். விஜயை பொறுத்தவரை கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி, காரைக்கால் வழியாகத்தான் செல்லுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தன்னுடைய பயண திட்டத்தை மாற்றிக்கொண்டு விமானம் மூலமாக திருச்சி வந்து திருச்சியிலிருந்து தேசிய நெடுஞ்சாலையை பயன்படுத்தி சென்று கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் கிழக்கு கடற்கரை சாலையை பொறுத்தவரை இருவழிச்சாலையாக இருக்கின்றது. மரக்காணம் உள்ளிட்டவற்றையெல்லாம் கடந்த பிறகு அந்த சாலை குறுகலாக இருக்கின்றது. கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட நகர பகுதிகள் அங்கே குறுக்கே செய்கின்றன. எனவே முழு அளவில் பைபாஸை பயன்படுத்த முடியாது என்ற சூழ்நிலையில் விஜய் விரைந்து செல்வதற்கான வாய்ப்பு கிழக்கு கடற்கரை சாலையில் இல்லாமல் இருந்தது. எனவேதான் நாகப்பட்டினம் செல்வதற்கு தன்னுடைய பயண திட்டத்தை அவர் மாற்றிக் கொண்டிருந்தார். அண்ணா சிலையை சூழ்ந்து நிற்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை பார்க்கின்றோம். அங்கே கீழே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தன் நிற்கின்றார். அவரையும் சூழ்ந்து கொண்டு ஆயிரக்கணக்கானவர்கள் அவரோடு புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அங்கே வந்து விடுவார் என்று சொல்லி அங்கிருக்கக்கூடிய தொண்டர்களை அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ரேஞ்ச் ரோவர் காரிலே விஜய் தற்பொழுது அங்கு விரைந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். டெல்டா மாவட்டமான திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்திலே விஜய் உரை நிகழ்த்துகின்றார். அது மட்டுமல்ல, நாகப்பட்டினமும் திருவாரூரும் தமிழக அரசியல் களத்திலே கட்சிகளுக்கு முக்கியமான மாவட்டங்கள். தமிழ்நாட்டு அரசியலை தடம் புரளை செய்திருந்த அரசியல் தலைவர்கள் பிறந்த மாவட்டங்கள் திருவாரூரும் நாகப்பட்டினமும். அந்த மாவட்டத்தில் நின்று விஜய் என்ன பேச போகின்றார் என்பது முக்கியமாக இருக்கக்கூடிய 2 கட்சிகளுக்கும் ஒரு முக்கியமாக அதை உற்று கவனிக்க வேண்டிய தேவையை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்லும் பொழுது விஜய் அந்த மாவட்டத்தினுடைய அரசியலை பேசுகின்றார். அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்களை குறிப்பிட்டு பேசுகின்றார். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பின்னணி பற்றி பேச தொடங்குகின்றார். ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் ஒரு துணியோடு விஜய் பேச தொடங்கி இருக்கின்றார். அரியலூரில் பேசும்பொழுது அவருடைய பேச்சு ஒன்றாக இருக்கின்றது. திருச்சியில் பேசும்பொழுது அவருடைய பேச்சு வேறாக இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தன்னுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் தந்திருக்கக்கூடிய தரவுகள், தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் வழங்கி இருக்கக்கூடிய தகவல்கள், இவற்றையெல்லாம் தொகுத்து கொண்டு விஜயனுடைய பேச்சு என்பது முழுக்க ஒரு மாறுபட்ட தொனியிலே நேரடியாக ஆளும் அரசை குற்றம் சுமத்தக்கூடிய தொனியிலே இருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். எனவே தற்பொழுது நாகைக்கு செல்லக்கூடிய விஜய் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர்கள் மீது என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்ல போகின்றார், அங்கு இருக்கக்கூடிய ஆளும் அரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பின்னணி தொடர்பாக ஏதேனும் பேசுவாரா? ஏற்கனவே மணச்சநல்லூர் தொகுதி தொடர்பாக திருச்சியில் பேசும்பொழுது கூறியிருந்தார், மருத்துவமனை வைத்து கிட்னி திருட்டிலே ஈடுபடுகின்றார்கள் என்று சட்டமன்ற உறுப்பினரை குறிப்பிட்டு விஜய் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். எனவே எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்லும் பொழுது அந்த மாவட்டத்தினுடைய அரசியல் தலைவர்களை அந்த முக்கிய கட்சிகளுடைய பிரதிநிதிகளாக அங்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்டவர்களை விமர்சிப்பதை தங்களுடைய தேர்தல் யுக்தியாக வைத்திருப்பார்கள். பொதுச் செயலாளர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரை பாதுகாப்பாக அழைத்துச் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். விஜயனுடைய வாகனம் நிற்க உள்ள பகுதி தான் அந்த கயிறு கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பகுதி. முசி ஆனந்தை பார்ப்பதற்கே இவ்வளவு கூட்டம் முண்டியடிக்கும் பொழுது, அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கே இத்தனை தொண்டர்கள் முண்டியடிக்கும் பொழுது, அங்கே விஜய் வந்தால் எவ்வளவு பெரிய பெருங்கூட்டம் கூடும், அவருடைய காரை எவ்வளவு பேர் நெருங்கி செல்வார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் இன்னும் திரளுவார்கள். தற்பொழுது வரை கிட்டத்தட்ட 2000 பேருக்கும் கூடுதலானவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இன்று காலை முதல் மழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பு நாகப்பட்டினத்திலே இருந்தது. ஆனால் தற்பொழுது மழை மேகங்கள் கலைந்திருக்கின்றன, கொஞ்சம் வெயில் அடிக்க தொடங்கி இருக்கின்றது. அதே நேரம்
விஜய் நெருங்கி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொண்டர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அங்கே குவிந்து விடுவார்கள் என்பதன் காரணமாக அங்கு வரக்கூடியவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கு ஏற்கனவே நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கின்றது. வரக்கூடிய தொண்டர்களுக்கு முறையாக குடி தண்ணீர் வழங்க வேண்டும். யாரேனும் மயக்கம் அடைந்தால் அவர்களை உடனுக்குடன் மீட்டு செல்ல வேண்டும். மாநாடு நடத்தும் பொழுது அது மிகவும் கவனமாக இருந்தார்கள் தமிழக வெற்றி கழகத்தினர். மதுரை மாநாடு நடத்தும் பொழுது எந்த வகையான சிறிய அசம்பாவிதம் கூட எழாத வகையிலே போதுமான அளவிற்கு மருத்துவ குழுவை ஏற்பாடு செய்தார்கள். ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களை தயார் நிலையில் வைத்திருந்தார்கள். தண்ணீர் வழங்குவதற்கு குடிநீர் பாட்டில்களை ஏராளமாக வைத்திருந்தார்கள். இருக்கக்கூடிய பகுதியிலேயே தண்ணீர் குடிப்பதற்கான வசதியை தரை மூலமாக குழாய்களை பதித்து கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் திருச்சியில் தேர்தல் சுற்றுப்பயணம் என்பதன் காரணமாக அதுபோன்ற ஏற்பாடுகளை செய்யவில்லை. அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. தொண்டர்கள் பலர் மயக்கமடைந்து விழுந்தார்கள். குறிப்பாக மயக்கமடைந்தவர்களை மீட்டுச் செல்வதற்காக ஆம்புலன்ஸ் கூட அந்த பகுதிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இது எல்லாம் நாகையிலோ திருவாரூரிலோ நடந்துவிடக் கூடாது என்ற எதிர்பார்ப்போடு அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களும் காத்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.